உத்தரம் வருகின்ற போது அக்னி பகவானை வரவழைத்து சொல்கின்றார். ஐயா அக்னி பகவான், வாருங்கள், வந்தோம் சுவாமி. இந்த இடத்தில் நடு கடலுக்குள்ள எங்களை சுற்றி ஒரு கோட்டை அமைக்கணும். அப்படி ஆகட்டும் சுவாமி. அக்னியால் கோட்டை வைக்க வேண்டும், வாசல் வடபுறமாக வைக்க வேண்டும். மாட்டு கருத்து உண்டுமா? அப்படியே செய்வோம் ஐயா. ஐயோ நந்தி, நீர்தான் வாசல்ல காவலாக அமர்ந்திருக்கணும். ஐயா நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துல நான் காவலு. ஆமா, உங்க கால வரைக்கும் நான் காவலு. ஆமா, யாரையும் உள்ள விட போறது இல்ல. காவல உட்கார்ந்து இருக்கணும். என்ன எப்பவும் உங்ககிட்ட நான் தான் இருப்பேன், வேற யாரையும் உட்கார முடியும். காவலாக அமர்ந்திருப்பது சரி, ஆனால் எங்களுடைய அனுமதியின்றி யாரையும் நீ உள்ளே விடக்கூடாது. பெரிய போர்ட வச்சிருந்த டிஜிட்டல் போர்டுல இடபுறமாக வாசல் வைத்து வாசலில் நந்தி தேவரை காவலாக வைத்து வைத்திருந்தார். இப்படி இங்கே இவர்கள் அமர்ந்திருக்கின்ற போது பரம கடவுளானவர் தன்னுடைய சடையிலே இருந்து ஒரு சடை எடுத்து பார்வதி பிறப்பையெல்லாம் பார்வதி